ஃபார்மகாக்னசி ஸ்டடி மெட்டீரியல் பார்த்திங்கன்னா இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா வெறும் எம்சிக்யூ புக் மட்டும் தான் என்கிட்ட அவைலபிளாக இருந்துச்சு. பட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபார்மகாலஜி நோட்ஸு, அப்புறம் அனாட்டமி ஃபிசியாலஜி இதெல்லாம் ரெடி பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் ஃபார்மகாக்னசி சப்ஜெக்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணணும்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். அது ஒரு வழியாக முடிவுக்கு வந்துடுச்சு. ஒரு 15-20 டேஸில் ரெடி பண்ணலான்னு போய் கிட்டத்தட்ட 2 months ஆகிடுச்சு இந்த நோட்ஸ் ரெடி பண்ணுறதுக்குள்ளார. இது பர்டிகுலராக பார்த்திங்கன்னா பேஸ்ட் ஆன் அப்டேட்டட் எம்ஆர்பி சிலபஸ். ஸோ எம்ஆர்பி சிலபஸ்க்காக ஸ்பெஷலாக ரெடி பண்ண புக்கு. பட் இருந்தாலும் நீங்கள் அதர் எக்ஸாம்ஸ்க்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் காலேஜ் படிச்சுட்ருக்கீங்க அப்படின்னா உங்கள் ஸ்டடீஸ்க்கும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தான் இருக்கும். அண்ட் இந்த புக்கு வந்து நான் மட்டும் ப்ரிப்பேர் பண்ணலை, என் கூட சேர்ந்து இன்னொருத்தவங்களும் ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க, இசை அப்படிங்கிறவங்க. ஸோ அவங்க ப்ளஸ் நான், என்னை விடையும் அவங்க தான் வந்து அதிகமான கண்டென்ட்ஸ் வந்து இதில் இன்க்ளூட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது வந்து ஆத்தர்ஸ் டீட்டெயில். ப்ரிஃபேஸ் அண்ட் அக்னாலேஜ்மெண்ட்டில் இது மெயினாக எம்ஆர்பி எக்ஸாமுக்கு யூஸ் ஆகும். அதை தவிர ஆர்ஆர்பி, இஎஸ்ஐசி, எஸ்எஸ்சி எக்ஸாம், எய்ம்ஸு, இல்லை ட்ரக் இன்ஸ்பெக்டர், இந்த மாதிரி நிறைய எக்ஸாமுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் அக்னாலேஜ்மெண்ட் கொடுத்துருப்பேன். இதுக்கப்புறம் இண்டெக்ஸ் பார்த்திங்கன்னா இப்போ இந்த எம்ஆர்பியில் இருக்கக்கூடிய ஃபார்மகாக்னசி சிலபஸை வந்து ஃபுல்லாக டிவைட் பண்ணிட்டேன். இன்ட்ரொடக்ஷன் பார்த்திங்கன்னா பேஜ் நம்பர் 1லேருந்து ஒரு 3 pages இருக்கும். அதுக்கப்புறம் கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் ட்ரக்ஸ் ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் அடல்ட்ரேஷன், எவாலுவேஷன் இதெல்லாம் வரும். இதுக்கு அடுத்தது ஃபுல்லாக வந்து பிளான்ட்டு, ஹெர்பல் ட்ரக்ஸ் அதெல்லாம் வரும். லாக்ஸாட்டிவ், கார்டியோடானிக் இதெல்லாம் இங்கே பேஜ் நம்பர்ஸோடு கொடுத்துருப்பேன். அதுக்கப்புறம் கார்மினேட்டிவ், ஜிஐ ரெகுலேட்டர், ஆஸ்ட்ரிஞ்சன்ட், ட்ரக்ஸ் ஆக்டிங் ஆன் நர்வஸ் சிஸ்டம், ஆன்டி ஹைப்பர்டென்சிவ்ஸ், ஆன்டிடசிவ்ஸ், ஆன்டி ருமேட்டிக்ஸ், diuretics, antidysenteric, antiseptic, antimalarial, oxytocic, vitamin, enzyme, pharmaceutical aids, miscellaneous, plant fibers, sutures, அப்புறம் ஆயுர்வேதா, சித்தா, யுனானி, ஹோமியோபதி, தென் ஆயுர்வேதிக் ஃபார்முலேஷன், அதாவது ப்ரிப்ரேஷன் எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் ரோல் ஆஃப் மெடிசினல் ஆரோமேட்டிக் பிளான்ட்ஸ் இன் நேஷ்னல் எக்கனாமி அண்ட் தேர் எக்ஸ்போர்ட் பொட்டென்ஷியல். அப்புறம் ஹெர்ப்ஸ் ஆஸ் ஹெல்த் ஃபுட், என்னென்ன ஹெர்ப்ஸ் எல்லாம் வந்து நம்ம ஃபுட்டு மாதிரி உட்கொள்கிறோம் அப்படிங்கிறது. அப்புறம் ஹெர்பல் காஸ்மெட்டிக், இதில் நியூட்ரசூட்டிக்கல்ஸுங்கிற ஒரு டாப்பிக்கும் இந்த ஹெர்ப்ஸ் ஆஸ் ஹெல்த் ஃபுட் அதில் வரும். அதுக்கப்புறம் ஃபைட்டோகெமிக்கல் இன்வெஸ்டிகேஷன் ஆஃப் ட்ரக்ஸில் நம்ம இந்த பிளான்ட் மெட்டீரியல்லேருந்து எப்படி இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறோம், இதில் தான் எக்ஸ்ட்ராக்ஷன் மெத்தட்ஸுமே இதில் தான் வரும். லைக் இந்த மேசரேஷன், அப்புறம் பெர்கோலேஷன், டைஜஷன், டிகாக்ஷன், இன்ஃப்யூஷன் இதெல்லாம் இதில் வரும். அப்புறம் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷனும் இதில் ஆட் ஆகி வரும். ஸோ இதோட பேஜ் நம்பர்லாம் இங்கே இருக்குது. ஸோ நோட்ஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். நான் முன்னாடி ரெடி பண்ண ஃபார்மகாலஜி அனாட்டமியை விட இதை வந்து அதிக வாட்டி வந்து கிளாரிட்டியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய வாட்டி வந்து நானே ரிவைஸ் பண்ணி, என் கூட சேர்ந்து இந்த இசை அப்படிங்கிறவங்களும் நிறைய ரிவைஸ் பண்ணி மைன்யூட் டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து கரெக்ட் பண்ணி இந்த புக் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு, எப்படா பயங்கரமாக ஒரு புக்கு ரெடி ஆகிருக்கு அப்படின்ட்டு. பிகாஸ் அதோட ஈச் அண்ட் எவ்ரி, ஈவன் ஒரு ஸ்பேஸிங்லேருந்து ஒரு அலைன்மெண்ட்லேருந்து ஒரு வேர்டு கூட அங்கே இங்கேயும் மாறி இல்லாமல், இல்லை இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன ஸ்பேஸ் கூட, அப்புறம் ஈவன் இன்க்ளூடிங் டாட்ஸ் வைக்கிறதுலேருந்து. ஸோ நோட்ஸை நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் நம்ம எப்படி வந்து ஒரு நோட்ஸ் படிக்கணும்னு ஆசைப்படுவோமோ, இல்லை நான் படிக்கணும்னு எப்படி ஆசைப்படுவேனோ அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு புக்கு நான் படிக்கும்போது எனக்கு யாரும் செஞ்சு கொடுக்கலேன்னு தான் தோணுச்சு. நான் பெருமையாக சொல்லலை, பட் இருந்தாலும் உண்மையாக எனக்கு தோணுன விஷயத்த சொல்கிறேன். ஸோ அப்படி தான் இருந்துச்சு. பிகாஸ் எல்லா பாயிண்ட்ஸுமே பாருங்கள் அப்படியே டீட்டெயில்டாக வந்து ஒரே இடத்துல எல்லாமே நம்ம டீட்டெயில்டாக பார்த்துக்க முடியும். அந்தளவுக்கு எல்லாமே சேர்த்து கொடுத்துருப்போம். ஸோ இந்த புக்கை ரெடி பண்ண இந்த இசை அப்படிங்கிறவங்க நிறைய கான்சன்ட்ரேட் பண்ணியிருந்தாங்க. ப்ளஸ் நானுமே இதில் மைன்யூட் டீட்டெயில்ஸ் எல்லாமே நோட் பண்ணியிருந்தேன். ஸோ அதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் தான் நிறைய வாட்டி ரிவிஷன் பண்ணி தான் இந்த புக்கு வந்து ரெடி ஆகிருக்கு. ஸோ புக் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போது ஏதாவது ஒரு பிளான்ட் எடுத்துப்போம், பிளாக் பெப்பர் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் இருக்கும். எந்த ஒரு பிளான்ட் எடுத்தாலும் இந்த மாதிரி ஒரு செப்பரேட் பாக்ஸ் வந்து போட்டிருப்பேன். சினோனிம் அப்படிங்கிற இடத்துல அதோட சினோனிம்ஸ் வேறு என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் கொடுத்துருவோம். அப்புறம் பயாலஜிக்கல் சோர்ஸில் வந்து என்ன பிளான்ட்லேருந்து அது கிடைக்குது, அண்ட் அதுவும் என்ன பார்ட். ஸோ பார்ட்டுங்கிறது வந்து ஃப்ரூட். அப்புறம் ஃபேமிலி வந்து என்ன ஃபேமிலி. அப்புறம் ஜியாகிரபிக்கல் சோர்ஸ், அது மெயினாக எந்த கண்ட்ரிலேருந்து கிடைக்குது, ப்ளஸ் அது வந்து இண்டிஜினஸ் வந்து எந்த ஏரியா அப்படிங்கிறதும் கொடுத்துருவோம், இல்லை எந்த கண்ட்ரி. அதுக்கப்புறம் வந்து மார்ஃபாலஜிக்கல் கேரக்டரில் கலர், ஓடர், டேஸ்ட், இது மூணும் எல்லாத்துக்கும் காமன். அதாவது இந்த ஹோல் பாக்ஸும் எல்லா பிளான்ட்டுக்குமே காமன் தான். இப்போ ஏதாவது ஒரு பிளான்ட் எடுத்தோம் அப்படின்னா
இப்போ பென்சாயின் அப்படிங்கிறது எடுத்தோம்னா சினோனிம், அதுக்கு பார்த்திங்கன்னா லோபான்கிற சினோனிம் இருக்குது, பெஞ்சமின்கிற சினோனிம் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பார்ட் வந்து ரெசினு, தென் ஃபேமிலி வந்து ஸ்டைரேசி, அப்புறம் ஜாகிரபிக்கல் சோர்ஸு, கலர், ஓடர், டேஸ்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிளாஸு. இதில் வந்து அல்கலாய்டு இருக்கா, இல்லை கிளைக்கோசைடு இருக்கா, டெர்பினாய்டு இருக்கா, டேனின் இருக்கா, சாப்போனின் இருக்கா, இதை இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பேன். அப்புறம் ஒரு சில பிளான்ட்டில் வந்து ஸ்டொமேட்டோ வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸில் இருக்கும், அதை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் ஸ்டொமேட்டோ மென்ஷன் பண்ணியிருக்கேன். அப்புறம் கெமிக்கல் கான்ஸ்டியூஷன் இது கொடுத்துருப்பேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஐடென்டிஃபிகேஷன் டெஸ்ட்டில் அந்த டெஸ்ட்டோட பேர் என்ன, ஸோ டெஸ்ட்டோட நேமு, சல்ஃபூரிக் ஆசிட் டெஸ்ட்டில் என்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுறாங்க, எக்ஸ்ட்ராக்ட் கூட சல்ஃபூரிக் ஆசிட் ஆட் பண்ணுறாங்க, அதில் நமக்கு என்ன கிடைக்குது, டீப் ரெட்டிஸ் ப்ரௌன் கலர் கிடைக்குது. அண்ட் ஆல்சோ டீப் பர்பிள் கலர் வந்து இன்னொரு பிளான்ட்டில் இருக்கக்கூடிய மெட்டீரியலுக்கு கிடைக்கும். ஸோ 2 ஆக்டிவ் கான்ஸ்டியூயண்ட்டுக்கும் 2 டிஃப்ரெண்ட் ரிசல்ட் வந்து கிடைக்கும். பட் இது எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி இருக்காது. ஐடென்டிஃபிகேஷன் டெஸ்ட்டு கொஞ்சம் வேரி ஆகும். இப்போது இது வந்து சின்கோனாவோடது. ஸோ சின்கோனாவோடது எடுத்துகிட்டோன்னா தேலோக்வின் டெஸ்ட். இதில் எக்ஸ்ட்ராக்ட் கூட ப்ரோமின் வாட்டரை வந்து ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து 1 ml ஆஃப் டைல்யூட் அமோனியா ஆட் பண்ணுறோம். இதில் அப்சர்வேஷன் என்ன கிடைக்கும், எமரால்டு க்ரீன் கலர் வந்து கிடைக்கும். இதனால் நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா குயினைன் அண்ட் குயினிடின் குரூப் வந்து தெரிய வருது. ஸோ இந்த குரூப் இருந்தால் இந்த கலர் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது இந்த மாதிரி சிம்பிளிஃபை பண்ணி கொடுத்துட்டேன். இதே மாதிரி தான் எல்லா டெஸ்ட்டுமே இருக்கும். இங்கே பாருங்கள் ஹீட் டெஸ்ட். ஸோ சாம்பிள் கூட கிளேசியல் அசிட்டிக் ஆசிட் ஆட் பண்ணி ஹீட் பண்ணும்போது பர்பிள் ரெட் ஃப்ளேம்ஸ் வந்து ஃபியூம்ஸ் வந்து உருவாகுது. இது வந்து ஜென்ரல் டெஸ்ட் ஃபார் சின்கோன் ஆல்கலாய்ட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா யூசஸ் கொடுத்துருப்பேன். ஸோ இந்த மாதிரி தான் இந்த ஃபுல் எல்லா பிளான்ட்டுக்கும் இதே மாதிரி தான் இருக்கும். ட்ரகாகாந்த், அப்புறம் அக்கேஷியா எல்லாமே பார்த்திங்கன்னா இனிஷியலி, இப்போ கூகுள் எடுத்திங்கன்னா இனிஷியலி வந்து அதோட சினோனிம், சோர்ஸு, கெமிக்கல் கான்ஸ்டியூயன்ட் வரைக்கும் எல்லாமே ஒரு சின்ன பாக்ஸ்குள்ளார நம்ம ஈஸியாக மார்க் பண்ணி படிச்சுக்கிற மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ ரொம்ப ஈஸியாக ஃபார்மகாக்னசி எவ்வளோ எளிமையாக நீங்கள் படிக்க முடியுமோ அவ்வளோ எளிமைப்படுத்தி கொடுத்துருக்கேன். டொமேட்டோ பார்த்திங்கன்னா இங்கே அனிசோசைட்டிக்காக இருக்கும், பட் ஒரு சில அக்கரன்ஸில் அனமோசைட்டிக் கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் ஐடென்டிஃபிகேஷன் டெஸ்ட்டு, அப்புறம் யூசஸ்லாம் பார்த்திங்கன்னா 1 வேர்டில் ஈஸியாக கொடுத்துருப்போம். ஸோ மைண்டில் ரெஜிஸ்டர் ஆகிறதுனால ஜஸ்ட் நீங்கள் ஒரு பென்சிலை யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஸ்பேஸ் எல்லாம் யூஸ் பண்ணி சூப்பராக படிச்சுக்க முடியும். இதுக்கப்புறம் கேட்கட், லிகேச்சர் இதெல்லாம் வந்து கொடுத்துருப்பேன். இதுக்கப்புறம் வந்து ஆயுர்வேதா, சித்தா, யுனானி இந்த டாபிக் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ ஆயுர்வேதா பற்றி இங்கே ஸ்டார்ட் பண்ணி அதில் என்னென்ன காம்போனன்ட்ஸ் இருக்குது, அதில் மலாங்கிறத எதை சொல்கிறாங்க, தேட்டஸுங்கிறத எதை சொல்கிறாங்க, அப்புறம் ஆயுர்வேதா டயக்னோசிஸ் எப்படி பண்ணுறாங்க, ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன் எப்படி இருக்குது, அதுக்கப்புறம் யுனானி. ஸோ யுனானிங்கிறது வந்து எதை பற்றி பேஸ் பண்ணியிருக்குது, அப்புறம் அதோட பேசிக் பிரின்சிபல் என்ன, இதில் என்னென்ன எலிமெண்ட்ஸ்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் சித்தா தான் வந்து தமிழ்நாட்டில் மெயினாக ப்ராக்டிஸ் பண்ணப்பட்ட சிஸ்டம் இது. அதுக்கப்புறம் ஹோமியோபதி, அது எங்கே உருவாச்சு, ஹிஸ்ட்ரி, அப்புறம் அதில் என்ன டைப் ஆஃப் மெடிசன்ஸ் இருக்குது. அண்ட் ஹோமியோபதியில் பார்த்திங்கன்னா நிறைய பிரின்சிபல் சொல்லுவாங்க. லா ஆஃப் சிமிலியா, சிம்ப்ளெக்ஸு, மினிமம், ப்ரூவிங், பொட்டன்ஷியேஷன், இந்த மாதிரி நிறைய இருக்கும். ஸோ அதெல்லாம் என்ன குறிக்குது அப்படிங்கிறது கான்செப்ட்டு இந்த மாதிரி ஹோமியோபதி ஃபுல்லாக சொல்லியிருக்கோம். இதுக்கப்புறம் ப்ரிப்ரேஷன் ஆஃப் ஆயுர்வேதிக் ஃபார்முலேஷன். ஸோ இதில் அரிஸ்டா அசவாங்கிறது ஆல்கஹாலிக் ப்ரிப்ரேஷன். இது ஃபஸ்ட்டு நமக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி 1 லைனில். அதுக்கப்புறம் அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன இருக்குது, பாலரிஸ்டா, விடாங்கரிஸ்டா அந்த மாதிரி. அப்புறம் வாட்டி கூட்டிகா அப்படிங்கிறது, அப்புறம் சுர்ணா, அப்புறம் ஆவலேஹா, இதை வந்து லேஹியம் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பாஸ்மா, தைலா, கிரீட்டா, கஷாயம் இதெல்லாம் வந்து இங்கே வரும். அப்புறம் அதோட பர்டிகுலர் யூஸ் என்ன, எவ்வளோ நாள் யூஸ் பண்ணலாம், ஷெல்ஃப் லைஃப் இதெல்லாமும் கொடுத்துருக்கேன். இதுக்கப்புறம் ஒவ்வொரு ப்ரிப்ரேஷனோட, அதாவது இந்த ஒவ்வொரு ஃபார்முலேஷனோட ப்ரிப்ரேஷன். ஸோ அசாவாங்கிறத எப்படி வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அது பாருங்கள், சிம்பிளாக பாயிண்ட் வைஸ் வந்து கொடுத்துருப்பேன். இதே மாதிரி தான் அசாவா, அரிஸ்டா, அப்புறம் டிகாக்ஷனுக்கு இன்னொரு பேர் இருக்குது, அப்புறம் சூர்ணா, இந்த மாதிரி எல்லாமே. அதுக்கப்புறம் இந்த அசாவா, அரிஸ்டா, அதுக்கப்புறம் ஆவலேஹா, கிரீட்டா, இந்த மாதிரி நிறைய இருக்குது இல்லையா. இதெல்லாம் வந்து காலகாலமாக இந்த யூஸ்க்கு வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அம்ரிட் கிரீட்டா அப்படிங்கிறது கவுட்டில் ஸ்கின் டிசார்டர்லாம் யூஸ் பண்ணுறாங்க. இதெல்லாம் வந்து ட்ரெடிஷ்னல் யூஸ். ஸோ இது வந்து முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ என்னால் கலெக்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ கலெக்ட் பண்ணி லிஸ்ட் அவுட் பண்ணி கொடுத்துட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா பிளட் ப்யூரிஃபிகேஷனுக்கு வந்து இந்த கந்தக வாட்டிங்கிறது யூஸ் ஆகுது, அப்புறம் அப்ரகா, பாஸ்மாங்கிறது யூஸ் ஆகுது. இந்த மாதிரி நிறைய கலெக்டிவ் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து இந்த புக்கில் பார்க்க முடியும்.
அதுக்கப்புறம் எக்ஸ்போர்ட் பொட்டென்ஷியல், நம்ம மெடிசினல் அரோமேட்டிக் பிளான்ட் மேப்ஸ்ன்னு சொல்லுவோம். இதோட பொட்டென்ஷியல் என்ன, இதோட இம்பேக்ட் என்ன எக்கனாமியில், அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் கொஞ்சம் இருக்கும். அதுக்கப்புறம் ஹெர்ப்ஸ் ஆஸ் ஹெல்த் ஃபுட், இதில் தான் நியூட்ராசூட்டிகல்ஸ், அதாவது நம்ம எடுத்துக்கூடிய ஃபுட்டு அது வந்து நம்மளோட ஹெல்த்தை வந்து சப்போர்ட் பண்ணுறது. இந்த மாதிரி ஜாயிண்ட் ஹெல்த்துக்கு என்ன சப்ஸ்டன்ஸ்லாம் இருக்குது, கார்டியோவாஸ்குலர் ஹெல்த்துக்கு என்ன இருக்குது, ஐ ஹெல்த்து, கேன்சர் ப்ரிவென்ஷனுக்கு, இந்த மாதிரி நிறைய இருக்குது. அப்புறம் நேச்சுரலாக நமக்கு என்னென்னலாம் கிடைக்கும், அதாவது இயற்கையாக கிடைக்கக்கூடிய நியூட்ராசூட்டிகல்ஸ், இது நிறைய இருக்கும். அதுக்கப்புறம் போனோம்னா இந்த ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள் இதெல்லாம் முடிச்சு போனோம் அப்படின்னா அதுக்கப்புறம் ஹெர்பல்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் ஆன்டி ஆக்சிடென்ட் டாப்பிக்கில் 3 டைப்ஸ் இருக்கும், அதுக்கான எக்ஸாம்பிள்ஸு அதெல்லாம் வரும். அப்புறம் ஆன்டி ஆக்சிடென்ட் முடிஞ்சதுக்கப்புறமா ஒரு சில காம்போனன்ட்ஸ் இருக்கும். ப்ரோபயோட்டிக்னால் அந்த மைக்ரோப்ஸோட எண்ணிக்கையை வந்து அதிகப்படுத்தக்கூடிய, அதாவது ப்ரொமோட்டிங் லைஃப் ட்ரக்ஸ். ப்ரோபயோட்டிக், ப்ரீபயோட்டிக், அப்புறம் டயட்ரி ஃபைபரு. இந்த டயட்ரி ஃபைபரில் 2 டைப்ஸ் இருக்குது, அதுக்கான எக்ஸாம்பிள். அப்புறம் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் வந்து எதுக்காக தேவைப்படுது. தென் ஸ்பைருலினா, சோயாபீன், கார்லிக்கு, இதோட யூஸ் எல்லாமே வந்து கொடுத்துருப்பேன். அப்புறம் கரோட்டினாய்ட்ஸில் 2 டைப்ஸ் இருக்கும், அதோட டிஃப்ரென்ஸ் என்ன, இதெல்லாம் கொடுத்து இந்த டாபிக் முடிஞ்சிடும். இதுக்கப்புறம் வந்து ஹெர்பல் காஸ்மெட்டிக் டாப்பிக்கில் ஒரு 7-8 ஆயில் கொடுத்துருப்பாங்க. ஆல்மண்ட் ஆயில், லாவெண்டர் ஆயில், ரோஸ்மெரி, ஆலிவ், சாண்டல்வுட் ஆயில், அதை பற்றி எல்லாமே வந்து தேவையான அளவுக்கு பாயிண்ட்ஸு வித் ஃபேமிலியோட. இப்போ ஆலிவ் ஆயில் வந்து ஆலிஏசிஏ, ரோஸ்மெரி வந்து லேமிஏசிஏ, ஆல்மண்ட் ஆயில் வந்து ரோசேசிஏ, அதில் என்ன கான்ஸ்டிடியூண்ட் இருக்குது, இந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷனும் இருக்கும். அதுக்கப்புறம் ஃபைட்டோ கெமிக்கல் இன்வெஸ்டிகேஷன் போனோம் அப்படின்னா எக்ஸ்ட்ராக்ஷன். ஸோ எக்ஸ்ட்ராக்ஷனில் என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குது, 5 டைப்ஸ் இருக்கும். இந்த 5 டைப்ஸும் நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரி தான் நோட்ஸ் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ மேசரேஷன்னா என்ன, அதோட ப்ரொசீஜர், அப்புறம் அதோட டைப்ஸு, டபுள் மேசரேஷன், ட்ரிப்பிள், அப்புறம் மேசரேஷன் வித் அட்ஜஸ்ட்மெண்ட்டு, பெர்கோலேஷன். இப்போ ட்ரிப்பிள் மேசரேஷனுக்கு எக்ஸாம்பிள் வந்து குவாசியாவோட கான்சன்ட்ரேட் இன்ஃபியூஷன், அப்புறம் சென்னாவோட லிக்விட் எக்ஸ்ட்ராக்ட்டு. மேசரேஷன் வித் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு ஆலியோ ரெசின், கம் ரெசின், இதெல்லாம் வந்து யூஸ் ஆகுது. அதுக்கப்புறம் பெர்கோலேஷனில் 5 ஸ்டெப்ஸ் வந்து மெயினாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து டைப்ஸு. ஸோ 3 டைப்ஸ் வந்து டோட்டலாக இருக்கும். அந்த 3 டைப்ஸையும் வந்து ஃபுல்லாக இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். அதாவது சிம்பிள் பெர்கோலேஷனுங்கிறது இந்த நார்மலாக அந்த 5 ஸ்டெப்பு. ஸோ பெர்கோலேஷனோட டைப்ஸை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். அப்புறம் அந்த டயக்ராமில் எந்தெந்த பார்ட் என்னென்னு சொல்லி நீங்கள் பார்த்துக்கலாம். அது இங்கேயும் வந்து அப்பாரட்டஸ் காலமில் வந்து கொடுத்துருப்பேன். அதுக்கப்புறம் இந்த பெர்கோலேஷனில் என்ன ப்ரிப்பரேஷன் வந்து பண்ணுறாங்க, அப்புறம் கண்டினியூஸ் கோல்டு பெர்கோலேஷன் ஒன்று இருக்குது, அதில் என்ன பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ரிசர்வ்டு பெர்கோலேஷனில் லிக்வரைஸோட லிக்விட் எக்ஸ்ட்ராக்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் மேசரேஷன் பெர்கோலேஷனுக்கான டிஃப்ரென்ஸ் என்ன. மெயினாக மேசரேஷனில் வந்து நிறைய சோக்கிங் டைம் இருக்கும், லாங் டைம். பட் பெர்கோலேஷனில் அந்த பெரிய டைமிங் வந்து இருக்காது. அப்புறம் இன்ஃப்யூஷனுங்கிறது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, இன்ஃப்யூஷனுக்கான எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருப்பேன். அப்புறம் டிகாக்ஷனுங்கிறது எப்படி பண்ணுறாங்க, ப்ரொசீஜர், அதுக்கான எக்ஸாம்பிள். நம்ம இப்போ போடுற டீ எல்லாம் இருக்குது இல்லைங்களா, ஸோ அதுவும் வந்து ஒரு டிகாக்ஷனோட ஒரு எக்ஸாம்பிள் தான். அப்புறம் டைஜஷன் ப்ராசஸ் வந்து எப்படி, இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ். இதுக்கப்புறம் ஐடென்டிஃபிகேஷன் மெத்தட்ஸ் பார்த்திங்கன்னா யூவி ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பியில் என்னென்ன காம்போனண்ட் எங்கே அப்சார்ப் ஆகும். அப்புறம் ஐஆர் ஸ்பெக்ட்ராவிலையும் அதே மாதிரி ரேஞ்சஸ். அப்புறம் என்எம்ஆர், மாஸ் ஸ்பெக்ட்ரோ, இதோட பேசிக் ஃபங்க்ஷன்ஸ் வந்து, அதாவது பேசிக் ஃபங்க்ஷனிங் வந்து இங்கே கொடுத்துருப்போம். அதுக்கப்புறம் ட்ரக் அண்ட் இட்ஸ் ஃபேமிலி. ஸோ இங்கே வந்து ஃபேமிலி கொடுத்துட்டு அந்த ஃபேமிலி கீழே என்னென்ன ட்ரக்ஸ் எல்லாம் வரும் அப்படிங்கிறது லிஸ்ட் அவுட் பண்ணிட்டேன். ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு ரிமைண்டர் பர்பஸ்க்காக. ஸோ இதுதான் வந்து ஃபார்மகாக்னசி புக்கு. அண்ட் இந்த புக்கு கூட இதோட பேஜஸ் பார்த்திங்கன்னா டோட்டலாக வந்து ஃபார்மகாக்னசி வந்து டோட்டலாக 150 பேஜஸ் வந்து இருக்கும். ஸோ இது கூடயே இந்த அனாட்டமி சப்ஜெக்டோட நோட்ஸ் வந்து நான் ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி இது ஒரு 3 இயர்ஸாகவே வந்து நான் செல் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த புக்கையும் சேர்த்து தான் இந்த ஃபார்மகாக்னசியோட சேர்த்து கொடுத்துட்ருக்கேன். ஸோ 2 சப்ஜெக்ட்டும் சேர்ந்து ஒரே புக்காக வரும். ஃபார்மகாக்னசியும் ஹியூமன் அனாட்டமி ஃபிசியாலஜி, இந்த 2 சப்ஜெக்ட்டும் சேர்த்து இந்த ஒரே புக்கில் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இப்போது தான் இந்த புக் வந்து ரெடியாக இருக்குது. ஸோ இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் இந்த புக்கை பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த புக்கை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோலேயே சொல்லிட்டேன். இன்கேஸ் நீங்கள் இந்த புக்கோட பிடிஎஃப் ஃபைல் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா, இப்போ இந்த புக்கு, இந்த ஹோல் புக்கும் பார்த்திங்கன்னா இதில் ஒரு சில பேஜஸ் மட்டும் நான் அட்டாச் பண்ணி சாம்பிளாக வந்து வச்சுருக்கேன். அதாவது இங்கே நீங்கள் என்னென்னலாம் பார்க்குறீங்களோ இதெல்லாம் வந்து ஒரு சாம்பிள் பிடிஎஃபாக வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். அந்த பிடிஎஃப் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லேயோ இல்லை இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன்லேயோ இந்த புக்கோட சாம்பிளை
லிங்காக அட்டாச் பண்ணிடுறேன். அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இன்கேஸ் உங்களால் பார்க்க முடியலன்னா நீங்கள் அந்த புக்கு வாங்க இன்ட்ரெஸ்டாக இருந்தீங்கன்னா என்னோடய வாட்ஸ்அப்பில் ஃபார்மகாக்னசி சாம்பிள் PDF அப்படின்னு ஒரு மெசேஜ் போடுங்க. நான் இந்த சாம்பிள் ஃபைல் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். அதை பார்த்துட்டு இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த புக்கை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் எல்லா டீட்டெயிலுமே இந்த வீடியோலேயே சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் இன்னொரு செப்பரேட் வீடியோ வந்து கூடிய விரைவில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ புக்கு வேணும்னு நினைக்கிறவங்க, MRBக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க, இல்லை அதர் எக்ஸாம்ஸ் லைக் ட்ரக் இன்ஸ்பெக்டர், ESIC, RRB இந்த மாதிரி என்னென்ன கவர்மெண்ட் ஜாப்ஸ்லாம் இருக்கோ, இல்லை உங்களுக்கு காலேஜில் காக்னிசி படிக்க தேவைன்னாலும் தாராளமாக யூஸ் பண்ணலாம். இங்கே பாருங்கள், நீங்கள் புக்கில் நம்ம எவ்வளவோ கண்டென்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. நம்ம அதெல்லாம் வந்து விட்டுட்டு ஜஸ்ட்டு ஒரே ஒரு சின்ன டேபிளில் எவ்வளோ ஷார்ட் பண்ணி கொடுக்க முடியுமோ. இப்போ அல்கலாய்டு பார்த்திங்கன்னா ஹையோசைமஸில் ஹையோசையாமின், அட்ரோஃபின் இது ரெண்டும் தான் சீஃபாக ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அப்புறம் ஸ்கோப்போலமைன் வந்து செகண்டரியாக இருக்குது. ஸோ இதுதான் நமக்கு கெமிக்கல் கான்ஸ்டியூண்ட்டில் தெரியணும். ஆனால் புக்கில் வந்து வளவலன்னு வந்து பேராகிராஃபாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து நம்ம ஓவர் கம் பண்ணுறதுக்காக தான் இந்த மெத்தட் யூஸ் ஆகும். ஸோ படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸும், அதாவது காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுமே இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வேணும்னு நினைக்கிறவங்க என்னோடய வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். இங்கே ஸ்க்ரீனில் வரும், பார்த்துக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணிவிடுங்க. அண்ட் இதே மாதிரி வீடியோஸ் ரெகுலராக பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோட மீட் பண்ணுறேன். அண்டில் தென் பை ஃப்ரம் வசந்த் முருகேசன்.